கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியே மீண்டும் ஒரு விசை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் யோபு 23 அதிகாரத்தின் 12வது வசனத்தினை நாம் எல்லோருமாய் இணைந்து வாசிப்போமாக. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். ஏனென்றால் எரேமியா 32 அதிகாரத்தின் 40வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 920வது பக்கம், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து, கர்த்தராகிய இயேசுடைய கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. ஏனென்றால் அவர் எனக்கு நன்மை செய்யும்படி அவர் என்னை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை என்னோடு செய்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசுடைய பிள்ளைகளாகிய நாம், பிதாவாகிய தேவன் மோசேயுடைய கரத்திலே கொடுத்த 10 கற்பனைகளை விட்டு பின்வாங்காதிருக்கும் பொழுது 10 கற்பனைகளை கொண்டு நமக்கு நன்மை செய்யும்படியாக பிதாவாகிய தேவன் நம்மை விட்டு பின்வாங்குவதில்லை என்று சொல்லி நம்மோடு கூட ஒரு நித்திய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். உடன்படிக்கை மாத்திரமல்ல, நித்திய 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 காலமாய் நம்மோடு கூட தங்கி இருக்கிற ஒரு உடன்படிக்கை மாத்திரமல்ல, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகக்கூடாது. நம் தேவனாகிய கர்த்தருடைய அன்பை பாருங்கள். நீங்கள் என்னை விட்டு அகன்று போகக்கூடாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை உங்கள் இருதயத்திலே வைக்கிறேன் என்று எரேமியாவின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். வழக்கத்தின்படியே இந்த 2 வசனங்களையும் நீங்கள் ஒரு துண்டு காகிதத்தில் எழுதி, இந்த 2 வசனங்களும் என் வாழ்க்கைக்கு தொடர்புடையதா என்பதை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் மனம் திரும்ப கர்த்தர் ஒரு கால அவகாசத்தை கிருபையாய் கொடுக்கிறார். யோபுவுக்கு உண்டான நெருக்கத்திலே, யோபுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலே, மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலையிலே யோபு சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தருடைய உதடுகளின் கற்பனை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. ஏனென்று கேட்டால், அவர் என்னை விட்டு பின்வாங்காத கர்த்தர், என்னோடு கூட நித்திய உடன்படிக்கை செய்கிற கர்த்தர் என்பதை யோபு அறிந்திருந்திருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் என்னை விட்டு அகன்று போகக்கூடாது என்பதற்காக நான் அவர்களை விட்டு பின்வாங்காமல் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கும்படியாக ஒரு நித்திய உடன்படிக்கையை நான் உங்களோடு கூட செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலே இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கற்பனையிலே பிரதான கற்பனை என்ன? முதலாவது கற்பனை, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று கர்த்தர் எழுதவில்லை. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அவர் தம்மையும் நம்மையும் பக்கம் பக்கமாக வைத்து உறவு கொள்கிறவர். ஆகவேதான் அவர்கள் என்னை விட்டு அகன்று போகக்கூடாது, அவர்களை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. நித்திய உடன்படிக்கை அவர்களோடு கூட செய்திருக்கிறேன். எனக்கு பயப்படுகிற பயத்தையும் அவருடைய இருதயத்திலே வைக்கிறேன். ஏசாயா 24வது அதிகாரம் 5வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 828வது பக்கம், தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கை முறித்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணுகிறேன். கிருபையுள்ள தெய்வம் தேசத்தின் குடிகளாகிய நம் மூலமாய்
கிறிஸ்தவ மார்க்கம் தீட்டுப்பட்டு போயிருக்கிறதோ, தேசத்தின் குடிகளாகிய நம் மூலமாய் தேவனாகிய கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் மீறப்பட்டிருக்கிறதோ, அவர் கொடுத்த கட்டளைகள் மாறுபாடாகி உள்ளதோ, அவர் நம்மோடு செய்த நித்திய உடன்படிக்கையை நாம் முறித்தோமோ இல்லையோ என்று நம்முடைய ஆவிக்கு நன்றாக தெரியும். எப்படி என்றால், என் தேவனாகிய கர்த்தரை அன்றி வேறே தேவர்களை நான் உண்டாக்கவோ சேவிக்கவோ நமஸ்கரிக்கவோ கூடாது என்று அவர் எனக்கு கற்பனை கொடுத்திருக்கையிலே, அந்த கற்பனை விட்டு நான் பின்வாங்கி என் மனம் போல போயிருந்தால் என் மூலமாக கிறிஸ்தவ மார்க்கம் தீட்டுப்பட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் புரிகிறது? யார் வீட்டெல்லாம் ஜோசிய புஸ்தகம் இருக்கு? கைதை காட்டுங்க. யார் வீட்டெல்லாம் ஜோசிய புஸ்தகம் இருக்கு? அப்ப ஜோசிய புஸ்தகம் இல்லாதவங்களாம் கைதை காட்டுங்க. அல்லேலூயா. குறி கேட்க போகாதிருங்கள். ஏன் என்று கேட்டால், தேவனாகிய கர்த்தருடைய கற்பனை விட்டு நீங்கள் பின்வாங்காதிருக்கும்படிக்கு, உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை விட்டு பின்வாங்குவதில்லை. நீங்கள் என்றால் அவரை விட்டு அகன்று போகக்கூடிய ஒரு இடம் எது என்று கேட்டால், நீங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு எரேமியா 17வது அதிகாரத்தின் 5வது வசனம் சொல்லுகிறது, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள, அதை நீங்க சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவன், கர்த்தரை விட்டு விலகுகிறவன் எப்படிப்பட்டவன்? மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன், மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு இருதயம். ஆகவேதான் எரேமியா 32:40 கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு பயப்படும் பயத்தை அவள் இருதயத்திலே வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்காதீர்கள். இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை விட அவருடைய பிரதிநிதிகளை அதிகமாய் நேசிக்கிறார்கள். வேத வசனம் சொல்வதற்கு கூட அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆனால் அவருடைய பிரதிநிதிகள், அவர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஊழியர்கள் என்ற பெயரிலே, தீர்க்கதரிசிகள் என்ற பெயரிலே ஜோசியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறதை அப்படியே நம்புவார்கள். எரேமியா 17:5 சொல்லப்படுகிற முதல் வாக்கியமே பாருங்கள், மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் அவன் ஆசிரிக்கப்பட முடியாது, தீட்டுப்பட்டவன். ஆகவே சங்கீதம் 111:9, அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பும்படியாக அந்த ஜனங்கள் தேசத்தின் குடிகள் மூலமாய் கிறிஸ்தவ மார்க்கம் தீட்டுப்பட்டு போனபடியினாலே, பிரமாணங்கள் மீறப்பட்டபடியினாலே, கட்டளைகள் மாறுபாடானபடியினாலே, நித்திய உடன்படிக்கை முறிந்து போனபடியினாலே, ஏசாயா 24:5 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகவே இந்த வசனங்களை, அவர் உதடுகளின் கற்பனையை விட்டுவிடாமல், நீங்கள் பின்வாங்காமல், அவருடைய வாயின் வார்த்தைகளை உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக் கொள்வீர்களாக என்று யோபின் மூலமாய் கர்த்தர் நமக்கு அறிவை போதி. எத்தனை வேத வசனங்களை அறிந்திருந்தாலும் மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், மனுஷனை நாடி குறி கேட்கிறவர்கள், மனுஷன் ஏதாவது எனக்கு சொல்ல மாட்டானா என்று எதிர்பார்க்கிற கிறிஸ்துவ மூலமாய் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் தீட்டுப்படுகிறது, அவருடைய நியாயப்பிரமாணங்கள் மீறப்படுகிறது, அவருடைய கட்டளைகள் மாறுபட்டு போகிறது, நித்திய உடன்படிக்கை முறிந்து போகிறது. ஆனாலும் அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பும்படியாக தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. உங்களுக்கும் எனக்கும் இடையிலே உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்ன என்றால், அவர் என்னை உங்களுக்கு போதகனாக அழைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிகள் என்ற நிலைமையில அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த 2 தான் வித்தியாசமே தவிர வேறொன்றுமில்லை. என்னை நடத்துகிற கர்த்தர் தான் உங்களை நடத்துகிறார். உங்களை நடத்துகிற கர்த்தர் தான் ஊழியனை நடத்துகிறார். ஊழியனோடும் அவர் நித்திய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். விசுவாச பிள்ளைகளாகிய உங்களோடும் அவர் நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறார். நீங்களும் என்றால் தேவனாகிய கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை மீறுவது எதிலே என்றால், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து
தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுடையவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்களேயானால் இன்றைக்கே மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்கிறார். நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக சொல்கிறேன், யாரிடத்திலும் போய் உங்கள் தலையை நீங்கள் நீட்டாதிருங்கள். யாரிடத்திலும் உங்களுடைய தலையை நீங்கள் நீட்டாதிருங்கள். காரணம் என்ன என்று கேட்டால், கர்த்தராகிய தேவன் உங்களோடும் என்னோடும் நம் யாவரோடும் ஒரு நித்திய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன என்று கேட்டால், நாம் அவரை விட்டு அகன்று போகாதபடிக்கு நம்மை காக்கிற உடன்படிக்கை. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், என்னையன்றி உனக்கு வேறு தேவர்களோ மனுஷர்களோ தீர்க்கதரிசிகளோ ஜோசியக்காரர்களோ குறி சொல்லுகிறவர்களோ உண்டாயிருக்க வேண்டாம். உன் மூலமாக என் நாமம் தீட்டுப்பட வேண்டாம். என் பிரமாணங்களை நீ மீற வேண்டாம். என் கட்டளையை மாறுபாடாக்க வேண்டாம். என் நித்திய உடன்படிக்கை முறிக்காதிரு. ஆகவே இன்று இப்பொழுதே நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும். யாரிடத்திலாகிலும் நீங்கள் உரையாடுவீர்களேயானால், கர்த்தர் என்னை குறித்து உங்களுக்கு ஏதும் சொன்னாரா என்று கேளாதிருங்கள். எல்லோரும் இப்படி கேட்கும் போது இப்படி சொல்லி தன்னுடைய பெயரை மேன்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்ற மாமிச இச்சை உண்டாகிறது, ஆசை உருவாகிறது. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர் ஒரு காலம் உங்களை விட்டு பின்வாங்குவதில்லை. இது எப்போது நடக்கும் என்று சொன்னால், அவர் உதவியின் கற்பனையை உங்களை விட்டு நீங்கள் பின்வாங்காமல் காத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு சகலவித நன்மை உண்டாயிருக்கும். நீங்கள் இந்த வேத வசனங்களை தியானித்து பாருங்கள். என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை, உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக் கொள்வீர்களேயானால் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு அவர் உங்களை விட்டு பின்வாங்குவதில்லை. நீங்கள் அவரை விட்டு அகன்று போகாதபடிக்கு அவர் உங்களோடு கூட ஒரு நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறார். இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் குறி கேட்டு, ஜோசியம் கேட்டு, கள்ளத்திற்கசனம் கேட்டு மாமிச மனுஷரை நம்பி போவீர்களேயானால் உங்களாலே கற்பனை மீறப்படுகிறது, கட்டளை மாறுபட்டு போகிறது, நித்திய உடன்படிக்கை முறிந்து போகிறது. சங்கீதம் 111:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எனக்கு பயப்படும் பயத்தை அவள் இருதயத்திலே வைக்கிறேன். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும், சொல்லுங்க பார்க்கலாம், நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற, சொல்லுங்க, உங்களுக்கு நற்புத்தி உண்டு. திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு தெரியுதா? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள நீங்க திட்டிக்கலாம். சொல்லுங்க, அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற எனக்கு நற்புத்தி உண்டு. எல்லாருமே சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். எனக்கு நற்புத்தி உண்டு, ரொம்ப முக்கியம். அப்ப அவருடைய கற்பனையின் பிரதான வார்த்தை என்ன? அவரை என்று எனக்கு வேற தேவர்கள் கிடையவே கிடையாது. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவர்கிட்ட போய் நான் கேட்க மாட்டேன். ஏன் என்று கேட்டால், எனக்கு நன்மை உண்டா இருக்கும்படிக்கு அவர் என்னை விட்டு பின்வாங்குவது இல்லையே. நான் அவருடைய கற்பனை விட்டு பின்வாங்கவில்லையே. எனக்கு நன்மைதானே உண்டாயிருக்கும். ஒன்றுக்கொன்று உள்ள தொடர்பை நீங்கள் நிதானித்து பாருங்கள். நீங்கள் குறி கேட்காதிருங்கள், ஜோசியம் பார்க்காதிருங்கள், அவிசுவாசியாய் போகாதிருங்கள், சந்தேகப்படாதிருங்கள். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர் என்னை விட்டு பின்வாங்குவதில்லை. எனவே அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நானும் பின்வாங்க போவதில்லை. அந்த கற்பனை எது? அவரை என்று எனக்கு வேறு தேவர்கள் இல்லை, என் இயேசுவே எனக்கு போதுமானவர். அவருடைய கற்பனைப்படி செய்கிற எனக்கு நல்ல புத்தி உண்டு. இல்லையா? ஆமா, சொல்லுங்க, நல்ல புத்தியோடு நடந்துக்கோ. அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன செய்ய சொல்லுங்க. ஆமா, பிரதான கற்பனை பிடிச்சா போதும். நீங்க அவரை நம்பி இருந்தா பொய், களவு, விபச்சாரம், அடுத்து சொல்லப்படுகிற அந்த 9 விதமான கற்பனைகளையும் கர்த்தர் மேற்கொள்ள உங்களுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஆகையினாலே 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 6வது வசனம், பக்கம் 492. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். 7வது வசனம், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா கவனிங்க. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 6வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 492வது பக்கம். எசேக்கியா ராஜா என்ற ஒரு மனிதன், இஸ்ரவேலை ஆண்டவர், 25 வயதிலே இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எசேக்கியா 29 ஆண்டுகள் இஸ்ரவேலின் ராஜாவாக ராஜ்யபாரம் பண்ணினவர். அந்த எசேக்கியேல்
எசேக்கியா ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து, அதெல்லாம் சொல்லுங்க, நாம் யாரை சார்ந்திருக்கிறோம்? நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீங்க? கர்த்தரை சார்ந்திருங்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். பலன் என்ன? 7வது வசனம், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கு அவனுக்கு அனுகூலமாயிற்று, நன்மை உண்டாயிற்று. ஆனபடினாலே நீங்கள் எப்போதும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், அவருடைய கற்பனையை விட்டு பின்வாங்காமல், அவருடைய கற்பனையை கை கொண்டு அவருடைய கற்பனையிலே நடந்து அவரே சார்ந்திருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் போகிற இடம் எங்கு உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ரொம்ப முக்கியம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தின் 3வது வசனம், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகளை அகற்றினான், சிலைகளை தகர்த்தான், விக்கிர தோப்புக்களை வெட்டி உடைத்து போட்டான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தின் 5வது வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே, மனுஷர் மேல் வைத்த நம்பிக்கை அல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. இதெல்லாம் ஒரு அருமையான வசனம். அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று, நன்மை உண்டாயிற்று. அல்லேலூயா. அதனால நன்மையும் அனுகூலமும் ஆசீர்வாதமும் எங்கேயோ இல்லை, அது இங்கே இருக்கிறது, அது உங்களோடயே இருக்கிறது. நீங்கள் பின்வாங்காதிருங்கள், நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஆகவே உங்களை பார்த்து சொல்ல வேணும், உங்களுக்கு பின்னும் உங்களுக்கு முன்னும் உங்களை போல ஒருவரும் இருந்ததில்லை என்று சொல்ல வேண்டும். அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல் ஒருவரும் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. காரணம் என்ன? அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை, அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான், கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் ஆனபடியால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அல்லேலூயா. ஆகவே 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 8வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 256வது பக்கம், சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். இன்றைக்கு சத்தியம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் அவருடைய உதடுகளின் கற்பனை விட்டு பின்வாங்க கூடாது. ஏனென்றால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு உங்களை விட்டு பின்வாங்க போவதே இல்லை. நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் போகிற இடம் எங்கு உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். இந்த சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்ப சத்தியத்திற்கு அனுகூலமாய் நீங்கள் செய்வது எதிலே என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்து அவருடைய கற்பனையின்படியே நடந்து செய்யலாமா? இது கஷ்டமா? மிகவும் எளியது. நீங்கள் போகிற இடம் எங்கு உங்களுக்கு அனுகூலமாகும். இந்த சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னால் எல்லா சூழ்நிலையும் அவரே சார்ந்திருப்பது, இடையிலே குறுக்கு வழியை தேடுவதில்லை. ஆகவேதான் பரிசுத்த பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்கிறோம். அப்ப உங்களுக்கு அனுகூலம் உண்டாயிருக்கும்படிக்கு, உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு நீங்கள் கேட்கிற இந்த சத்தியத்துக்கு அனுகூலமாக நீங்கள் வாழ்வீர்களேயானால் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும். 1 யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 326வது பக்கம், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. இயேசுவை எல்லோரும் அறிந்திருக்கிறோம், இயேசுவை தெரியும், சொல்லுகிறோம் வாயினாலே. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன்
பொய்யன், அவனுக்குள் சத்தியமில்லை. ஆகவே சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறோம். சரி, நீங்கள் இந்த நிமிடம் முதல் 3 வாக்கியங்களுக்கு உங்களை நீங்களே ஒப்புக் கொடுக்க வேண்டும். 1, அவருடைய கற்பனை விட்டு நான் பின்வாங்க போவதில்லை. 2, என் தேவனாகிய கர்த்தரையை நான் சார்ந்து கொள்வேன். 3, அவருடைய கற்பனை கை கொண்டு அதை என் வாழ்க்கையில நடப்பிப்பேன். மறுபடியும் சொல்லட்டுமா? அவருடைய கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்க போவதில்லை. நான் அவரையே சார்ந்திருப்பேன். நான் எப்போதும் அவருடைய கற்பனையை கை கொண்டு நடப்பேன். அப்படியாய் நான் ஜீவிக்கையில் என் தேவனாய் கர்த்தர் என்னோடு கூட என்னை விட்டு பின்வாங்காமல் எனக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் செல்லுகிற இடம் எங்கும் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஏன் என்று கேட்டால் 1 யோவான் 2:4 அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள், ஆனால் கற்பனைகளை கை கொள்வதில்லை. அவன் பொய்யன், அவனுக்குள் சத்தியம் இல்லை. ஆனால் பரிசுத்த பவுல் சொல்கிறார், சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்கிறோம். ஆனபடினாலே நாங்கள் செல்லுகிற இடம் எங்கும் எங்களுக்கு அனுகூலம் உண்டாகிறது. அனுகூலம் உண்டாவதா? உங்களுக்கு அனுகூலம் உண்டாவதாக. 2 யோவான் 1:6 புதிய ஏற்பாட்டிலே 330 பக்கம். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதுவே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி அவர் கற்பனையிலே நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்கள் அவரிலே அன்பு கூறுகிறவர்கள். அவர்கள் அவரை அறிந்திருக்கிறார்கள். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவர்கள் பொய்யர்கள், அவர்களுக்குள் சத்தியம் இல்லை என்று 1 யோவான் 2:4 சொல்லுகிறபடினாலே நான் அவருடைய கற்பனையின்படி நடந்து அவரிலே அன்பு கூறுவேன். அல்லேலூயா. அதனால தாய் சொல்லுவாள் பிள்ளையை பார்த்து, என் பிள்ளையா இருப்பது உண்மையானால் என் சொல்ல கேளு தம்பி. என் சொல்லு கேட்டாதான் நீ என் பிள்ளை, அப்படித்தானே? என் சொல்லு கேட்காத நீ என் பிள்ளை அல்ல. என் கற்பனையின்படி நடந்தாதான் நீ என் மேல் அன்பா இருக்கிறாய். ஏன்னா அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாய், ஆனா என்னுடைய கற்பனையை கை கொள்ளாமல் பொய்யனாய் போகிறாய். உனக்கு சத்தியம் இல்லை. சத்தியத்துக்கு அனுகூலமாக நீ ஒன்று செய்கிறதும் இல்லை. 1 தீமோத்தேயு 1:5 புதிய ஏற்பாட்டில் 286 பக்கம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. 1 தீமோத்தேயு 1:5 புதிய ஏற்பாட்டில் 286 பக்கம். கற்பனையின் பொருள் என்னவெனில், கர்த்தராகிய தேவன் மோசேயுடைய கரத்திலே கொடுத்த 10 கற்பனைக்கு பொருள் உண்டு. ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு பொருள் உண்டு. அதுபோல தேவனாகிய கர்த்தர் மோசேயின் கரத்திலே கொடுத்த 10 கற்பனையின் பொருள் என்னவெனில், முதலாவது சுத்தமான இருதயத்திலும், 2வது நல் மனச்சாட்சியிலும், 3வது மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே 10 கற்பனைகள் ஆகிய கட்டளைகள். நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாய் எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டுமையானால், திருமணத்தின் பொருள் என்னவெனில், திருமணம் என்றால் என்ன? திருமணம் என்றால் கல்யாணம். கல்யாணம் என்றால் என்ன? திருமணம். திருமணம் என்றால் கல்யாணம். கல்யாணம் என்றால் திருமணம். அதற்கு ஒரு பொருள் இருக்கிறது. முறையாக சட்டப்படி திருமணம் செய்த வாழ்க்கையிலே ஒரு பொருள் இருக்கிறது. முறை தவறி திருமணம் செய்வதும் திருமணம் தான், ஆனால் அதில் பொருள் இருக்காது. பொருள் என்ன என்று கேட்டால், இவரையன்றி எனக்கு வேறொரு கணவன் கிடையாது. அதே போல இவளையன்று எனக்கு வேறொரு மனைவி கிடையாது. இதுதான் இந்த திருமணத்தின் பொருள். அதுபோல கற்பனையின் பொருள் என்ன தெரியுமா? சுத்தமான இருதயம். உங்கள் இருதயத்திலே அவரை என்று எனக்கு வேற தெய்வம் கிடையாது என்ற சுத்த இருதயம் உண்டாயிருந்தால் அதுதான் கற்பனையின் பொருள். கரங்களை வைக்கலாமா? ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், சட்டப்படி முறையாக திருமணம் செய்தவருடைய வாழ்க்கையிலே ஒரு பொருள் உண்டு. ஊரறிய உறவினர்கள் முன்பாக நித்திய உடன்படிக்கை மூலமாக
திருமண வாழ்விலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிறவர்கள் சொல்லுவார்கள், உன்னை என்று எனக்கு வேறே புருஷன் கிடையாது, உன்னை என்று எனக்கு வேறே மனைவி கிடையாது, என் சுத்த இருதயத்திலே நான் சொல்லுகிறேன். அதேதான் பிதாவாகிய தேவன் மோசேயுடைய கரத்திலே கொடுத்த கற்பனையிலே சொல்லுகிறார், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே கற்பனையின் பொருள். சுத்த இருதயம். உங்கள் இருதயத்துக்குள்ளே சுத்த இருதயம் இருப்பது உண்மையானால் அவரை அன்றி வேறே தெய்வத்தை நீங்கள் உங்கள் இருதயத்தில் வைத்திருக்க கூடாது. உங்கள் இருதயத்திலே அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார், உனக்கு நன்மை உண்டா இருக்கும்படிக்கு நான் உன்னை விட்டு பின்வாங்குவதில்லை, நான் உன்னோடு கூட நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறேன், நீ என்னை விட்டு அகன்று போகக்கூடாது என்பதற்காக. அப்ப சுத்த இருதயம் உள்ளவர்கள் என்ன சொல்லுவார்கள், என் இயேசுவை என்று வேற தேவர்கள் கிடையாது, என் இருதயத்தை அவர் அறிவார். இதுதான் சுத்த இருதயத்திலும் ஒரு அல்ல சொல்லாமா. நல் மனசாட்சி. நல் மனசாட்சி, உங்களுடைய மனசாட்சி உங்களை பார்த்து நல் வார்த்தைகளை சொல்லுமையானால் உங்கள் மனசாட்சி நல் மனசாட்சி. இன்றைக்கு உங்கள் மனசாட்சி உங்களை பார்த்து பேசுமா? பேசும், நிச்சயமாக பேசும். உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு வேதனைகள் பெருகினாலும் நீ உன் தேவனாய கர்த்தரை விட்டு பின்வாங்குவதே இல்லை. நீ நல் மனச்சாட்சியை உடைய ஒரு தேவ பிள்ளை என்று சொல்லி உங்கள் மனமே உங்களை பார்த்து பேசுகிறதா இருக்கிறது. மனசை கல்லாக்கிட்டீங்களா? உனக்கு மனசே கிடையாதா? இருதயமே இல்லையா உனக்கு? அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லக்கூடிய 3 வாக்கியங்களை கவனிப்போம். சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும். அப்ப மாயமான விசுவாசம் என்று ஒன்று இருக்கிறது. மாயமற்ற விசுவாசம் என்று சொன்னால் அந்த விசுவாசம் என் தேவனாகிய கர்த்தர் என்னை எந்த நிலையில வைத்திருப்பாரோ அது எனக்கு போதும் என்று சொல்லி மாயமற்ற விசுவாசத்தினாலே உண்டாகக்கூடிய அவரின் மேலே வைக்கிற அன்பு, நாம் அவருடைய கற்பனைகளை நடப்பதே அவர் மேலே வைக்கிற அன்பு, அவரை அறிந்திருக்கும் என்று சொல்லி அவருடைய கற்பனைகள் கை கொள்ளாதவன் அவன் பொய்யன், அவன் மாயம் உள்ளவன். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். 3 காரியங்களை சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயம் சுத்த இருதயமா? உங்களுடைய மனசாட்சி நல் மனசாட்சியா? உங்களுடைய விசுவாசம் மாயமற்ற விசுவாசமா? இந்த 3 வார்த்தைகளுக்கு நீங்கள் பதில் சொன்னால் போதும். நீங்கள் எங்கே சென்றால் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும். தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு சகலவற்றை நீங்கள் போக இடமெல்லாம் அனுகூலமாக்குவார். ஆகவே சுத்த இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற அன்பு. அல்லேலூயா. கற்பனையின் பொருள். தேவனாகிய கர்த்தர் கொடுத்த 10 கற்பனையின் பொருள் இந்த 3 அம்சங்கள். இந்த 10 கட்டளைகளுக்கு எவர் ஒருவர் கீழ்ப்படுகிறார்களோ அவருடைய இருதயம் சுத்த இருதயமாய் மாறும். அவர் நல் மனசாட்சி உடையவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் மாயமற்ற விசுவாச பிள்ளையாய் வாழ்வார்கள். மாயமற்ற விசுவாசம் என்று சொன்னால் சத்தியமான விசுவாசம், உண்மையான விசுவாசம், நீதியான விசுவாசம், நிலைவரமான விசுவாசம், நித்தியமான விசுவாசம். மாயமான விசுவாசம், சத்தியமான விசுவாசம், நித்தியமான விசுவாசம். ஆகவே அவருடைய கற்பனையை விட்டு நான் பின்வாங்குவதில்லை என்று யோபு 23:12 யோபு சொல்ல காரணம் என்ன என்று கேட்டால், எனக்கு வேண்டிய ஆகாரம் கூட பெரியதல்ல, நான் பட்டினியா கிடந்து செத்தாலும் பரவாயில்லை, நானோ என்றால் அவருடைய கற்பனையை விட்டு பின்வாங்காமல் அவருடைய வாயின் வார்த்தைகளை ஆகாரத்தை காட்டில் அதிகமாய் காத்துக்கொள்வேன் என்று யோபு அறிக்கையிட்டு சொன்னபடினாலே தான் யோபுடைய சரித்திரத்தை இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே சமயத்துக்கு ஏற்றபடி எல்லாம் மாறுகிறவர்களை கொண்டு தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை செய்ய முடியும். உங்களுடைய இருதயத்திலே அவரை தவிர ஒருவருக்கு இடம் கொடுக்காதீர்கள். உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்த உங்களை நீங்களே இடம் கொடாதீர்கள். என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். உண்மையான விசுவாச வாழ்வுக்கு நீங்கள் கடந்து வாருங்கள். இதுதான் கற்பனையின் பொருள். கற்பனையின் பொருள் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. சொல்லலாம், இயேசுவே நான் உண்மையில் அன்பா இருக்கிறேன், நம்ம ஈஸியா சொல்லலாம். அன்பு எதிலே பூரணப்படும் என்று சொன்னால் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு, அதன் மூலமாய் பிறக்கக்கூடிய அன்பு. ஆகவே உங்களுடைய இருதயத்தை நீங்கள் புடமிட்டு பாருங்கள். உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். உங்களுடைய விசுவாசத்தை மறுபரிசீலனை செய்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையால் கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது என்று
சங்கீதம் 111:9 சொல்லுது. ஆகவே நமது ஜனமாகிய நமக்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தின் 11ஆவது மாதத்தின் 17ஆவது நாளிலே அவருடைய ஜனமாகிய நமக்கு ஒரு பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறார். அந்த மீட்பு என்ன என்று கேட்டால், கற்பனையும் பொருள் என்னவெனில் சுத்த இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. அதுதான் நமக்கு இன்றைக்கு மீட்பு. ஆகவே நீங்கள் செல்லும் இடமெங்கு உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கத்தக்கதாக, நீங்கள் செல்லும் இடமெங்கு உங்களுக்கு அனுகூலம் உண்டாயிருக்கத்தக்கதாக, சத்தியத்திற்கு அனுகூலமாகவே நீங்கள் வாழுங்கள். உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும்.